கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளைகளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இந்த தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் 50. இன்றைய நாளின் பல்லவியாக நாம் சிந்திக்க இருப்பது தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். அதாவது நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழும் பொழுது, நேர்மையாக உண்மையாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக மீட்பு நமக்கு உறுதி என்கின்ற நம்பிக்கையை இந்த காலை வேளையிலே இந்த திருப்பாடல் அந்த நம்பிக்கையை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருகிறது. இந்த திருப்பாடல் உடைய ஆசிரியர் யார் என்று பார்க்கிற பொழுது ஆசாப். இவர் பெராகியாவின் மகன். தாவீது சந்திப்பு கூடாரத்தில் பல சங்கீத சேவகர்களை நியமிக்கிறார். அவர்களுக்கு பல தலைவர்களையும் அவர் ஏற்படுத்துகிறார். அந்த தலைவர்களில் ஒருவர்தான் இந்த ஆசாப். இவர் ஏறக்குறைய 12 திருப்பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் முதலாவது திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் 50. இந்த திருப்பாடலுடைய மைய கருத்தாக நாம் சிந்திக்க இருப்பது, கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்கள் ஒரு சிலர் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றார்கள். உதட்டளவில் கடவுளை புகழ்கின்றார்கள், ஆனால் உள்ளத்து அளவில் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருப்பதை இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. மேலும் சடங்குகள், காணிக்கைகள், பலிகளுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர கடவுளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தர மறந்து போகின்றார்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் இந்த நாளிலே நமக்கு எடுத்து கூறுகிறது. யூதர்கள் சடங்குகள், சட்டங்கள், சம்பிரதாயங்களுக்கு அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் கடவுளை பல வேளைகளில் அவர்கள் மறந்து பாவ வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பிறருக்கு அருமையாக அவர்கள் போதித்தார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்ய அவர்கள் மறந்து போனார்கள் என்பதையெல்லாம் இந்த திருப்பாடல் அழகாக எடுத்து கூறுகிறது. இன்றைய நவீன கிறிஸ்தவர்களுக்கும் கூட இந்த திருப்பாடல் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தினந்தோறும் திருப்பலிக்கு செல்கிறோம், காணிக்கை கொடுக்கின்றோம், இன்னும் மற்ற வழிபாடுகளெல்லாம் கலந்து கொள்கின்றோம். ஆனால் இறைவன் அதையெல்லாம் பெரிதாக நினைப்பதில்லை. நாம் திருப்பலிக்கு செல்லலாம், காணிக்கை கொடுக்கலாம், வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம், ஆனால் அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு, நேர்மையாக வாழ்வதற்கு, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக நான் வாழ்வதற்கு அவை அனைத்தும் நமக்கு பயன்பட வேண்டுமே தவிர வெறும் சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக நாம் திருப்பலிக்கு செல்லுவதோ காணிக்கை கொடுப்பதோ கடவுள் விரும்புவது இல்லை. ஆகவே இந்த நாளிலே இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி, கடவுளுக்கு நீ உன்னையே முழுமையாக காணிக்கையாக கொடு. கடவுள் உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய செல்வத்தையோ நீ கொடுக்கின்ற காணிக்கையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. கடவுள் உன்னை எதிர்பார்க்கிறார், உன்னுடைய இதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே உன்னுடைய இதயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக கொடு. கடவுளுக்கு நீ காணிக்கையாக கொடுப்பதற்கு கடவுள் பசியாக இல்லை. அவர் உன்னுடைய எந்த ஒரு விதமான காணிக்கைகளையும் பலிகளையும்
உன்னுடைய நேர்ச்சைகளையும் அவர் விரும்புவதும் இல்லை. கடவுள் விரும்புவது உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய நொறுங்கிய அந்த குற்றமுணர்ந்த இதயத்தை, உன்னுடைய நேர்மையான வாழ்க்கையை தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே இந்த திருப்பாடலை இந்த நாளிலே நாம் வாசித்து நமக்குள்ளாக நாம் சிந்தித்து பார்ப்போம். சடங்குகள் முக்கியமா, அல்லது நொறுங்கிய குற்றமுணர்ந்த என்னுடைய இதயத்தை நான் கடவுளுக்கு காணிக்கையாக்குவது முக்கியமா? பலிகள் முக்கியமா, அல்லது கடவுளுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வது முக்கியமா? முணுமுணுப்பது முக்கியமா, அல்லது கடவுளுக்கு நன்றியறிந்த உள்ளத்தோடு கடவுள் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நான் வாழ்வது முக்கியமா? சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ளாக சில கேள்விகளை கேட்போம். நான் கடவுளை எப்படி பார்க்கிறேன்? என்னுடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு இயந்திரமாக நான் பார்க்கின்றேனா, அல்லது கடவுள் என்னுடைய தந்தை என்ற உணர்வோடு, நான் அவருடைய பிள்ளை என்ற உணர்வோடு நான் கடவுளை பார்க்கின்றேனா? என்னுடைய வழிபாடு வெறும் உதட்டளவில் இருக்கிறதா, அல்லது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வழிபாட்டு வெளிப்படுகிறதா என்பதை சிந்திப்போம். நான் செய்யும் தவறுகளை கடவுள் பார்க்கவில்லை என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதையும் இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு நம்மை முழுமையாக காணிக்கையாக நாம் கொடுப்போம். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டி அனைவரும் கண்களை மூடி நாம் கடவுளுக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபிப்போமாக. எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போலித்தனமான அந்த வாழ்க்கையை, வெறும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீர் மன்னிப்பீராக. சடங்குகளில் மூழ்கி உம்மோடு உள்ள உறவை நாங்கள் மறந்திருக்கிறோம். பல வேளைகளிலே உம்மை விட்டு வெகு தொலைவில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உதட்டளவில் உம்மை புகழ்ந்து கொண்டு உள்ளத்தளவில் நாங்கள் வெகு தொலைவில் இருந்த அந்த நேரங்களுக்கெல்லாம் நினைத்து நாங்கள் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. நொறுங்குண்ட நன்றி நிறைந்த அந்த இதயத்தை இந்த வேளையிலே எங்களுக்கு கொடுத்தருளும். எங்களையே உமக்கு காணிக்கையாக்கக்கூடிய அந்த உன்னதமான மனதை எங்களுக்கு தாரும். எங்களுடைய நாவை காத்து உண்மையான வழியில் நடந்து சகோதர அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த ஜெபங்களை எல்லாம் இந்த காலை வேளையிலும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.